நாங்கள் போட்ட ஒப்பந்தம் எங்கள் தலைவர் கொண்டு வந்து அன்றைக்கி போட்ட ஒப்பந்தத்தில் ஒரு பார்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை போட்டிருக்காங்க. அவ்வளோதான். முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழக அரசு ஈர்த்த முதலீடுகளை முதல்வர் விஜய் ஈர்த்தது போல நடிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். கொடுக்கணும், ஆனால் உங்களையே உள்ள விடல. அது என்ன நடந்தது அங்கன்றது யாருக்கு? ஒரு முதலமைச்சரே பேசல. இவர் சொல்றார் அந்த முதலீட்டாளர்கள்லாம் வந்துட்டாங்களாம். நாங்கள் போட்ட ஒப்பந்தம் எங்கள் தலைவர் கொண்டு வந்து அன்றைக்கி போட்ட ஒப்பந்தத்தில் ஒரு பார்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர் கொடுத்தா என்ன? இதெல்லாம் வெட்ட வெடிச்சுமா நீங்கள் போட்டு காட்டினா மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ரகசியம், இதில் என்ன ரகசியம் இருக்குது? எதுவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு தெரியணுமில்ல, குறிப்பாக பத்திரிகையாளருக்கு தெரியணுமில்ல. பத்திரிகையாளர்களே அனுமதிக்காமல் ஒரு கூட்டம் நடத்துறது தமிழ்நாட்டில் இது பார்த்ததில்லை. இதான் முதல் முறையாக நடந்துவிட்டது. அதே போல் சென்னையில் வீட்டு வரி பயங்கரமாக ஏறிப்போச்சு. நான் 4 முறை ஆலந்தூர் நகராட்சி தலைவராக இருந்தேன். எங்களுடைய நகராட்சியும் சென்னையோடு இணைக்கப்பட்டது. அப்பொழுது நான் ஒரு வழக்கு போட்டேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதாவது சென்னை மாநகராட்சி சொத்து வரியை நீண்ட நாளுக்கு போடலை, பல்வேறு காரணங்களுக்காக போடலை. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அது அப்படியே நீடிக்க வந்தார். பல ஆண்டு காலமாக சொத்து வரி போடப்படவில்லை. ஆனால் 3 வருடத்துக்கு முறை 5 வருடத்துக்கு குறைந்த அதிகபட்சமாக 5 வருடத்துக்குள்ளாக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.